Hello everyone, welcome to the Readers. Previous episodes la nama present tense learn பண்ணிருந்தோம். இன்னி எபிசோட்ல நாம ஸ்டார்ட் பண்ண போறது past tense. So in today's episode we are going to learn the past forms of be form verbs. Without much ado, let's get into today's episode. Be form verb ஓட present tense form நம்ம ஆல்ரெடி learn பண்ணிருக்கோம். am, is, are. அதுவே be form ஓட past tense verb அதாவது was வேற நாம இன்னைக்கு learn பண்ண போறோம். was கண்டிப்பா singular subject கூட மட்டும் தான் வரும். For example, I, he, she. அதுவே were கண்டிப்பா plural subject கூட மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். For example, you, we, they. இப்போ அதோட sentence structure எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ was, were யூஸ் பண்ணி affirmative sentence frame பண்றதுக்கான sentence structure பார்க்கலாம். Subject, was அப்படி இல்லைன்னா were and object. First example. அவன் சோர்வா இருந்தான். He was tired. Music ரொம்ப லவுடா இருந்தது. The music was loud. நான் நேத்து உடம்பு முடியாம இருந்தேன். I was sick yesterday. நான் மார்க்கெட்ல இருந்தேன். I was in the market. அவங்க லாஸ்ட் வீக் பிஸியா இருந்தாங்க. They were busy last week. ரோட் ரொம்ப மோசமா இருந்தது. The road was bad. எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. The exam was easy. நீங்க மீட்டிங்ல இருந்தீங்க. You were in the meeting. நாங்க 9 o'clock ரெடியா இருந்தோம். We were ready at 9 o'clock. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளே கிரவுண்ட்ல இருந்தாங்க. My friends were in the playground. இப்போ was and were யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் அதே ஃபார்மேட் தான். சப்ஜெக்ட், wasn't, weren't, object. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவன் டயர்டா இல்லை. He wasn't tired. அவ எங்ககிட்ட பொலைட்டா இல்லை. She wasn't polite to us. நான் நேத்து மீட்டிங்ல இல்லை. I wasn't in the meeting yesterday. நாங்க ரிசல்ட்டால சந்தோஷமா இல்லை. We weren't happy with the result. நீங்க நேத்து வீட்ல இல்லை. You weren't at home yesterday. அவங்க சண்டே அன்னைக்கு இங்க இல்லை. They weren't here on Sunday. என்னுடைய அம்மா என்கிட்ட கோவமா இல்லை. My mother wasn't angry with me. இப்போ நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்திருக்கீங்க. அந்த ட்ரிப்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் சில பேர் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்னு. அந்த ட்ரிப் நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா the trip wasn't good அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவே அந்த இடத்துடைய வெதர் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அந்த வெதர் நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா the weather wasn't good அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ was were யூஸ் பண்ணி yes or no questions எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் was அப்படி இல்லைன்னா were, then the subject and object. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவன் நேத்து இங்க இருந்தானா? Was he here yesterday? Answer, yes, he was. நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? Were you happy? Answer, yes, I was. நாள் நல்லா இருந்ததா? Was it a good day? Answer, yes, it was. அவங்க காலையில சோகமா இருந்தாங்களா? Were they sad in the morning? Answer, no, they weren't. மூவி நல்லா இருந்ததா? Was the movie good? Answer, yes, it was. இப்போ be form verbs யூஸ் பண்ணி WH questions எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் question word, was இல்லைன்னா were, subject and then the object. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேபிள் மேலே என்ன இருந்தது? டேபிள் மேலே என்ன இருந்தது? What was on the table? Answer, there was a book on the table. நீங்க சென்னையில எப்ப இருந்தீங்க? நீங்க சென்னையில எப்ப இருந்தீங்க? When were you in Chennai? Answer, I was in Chennai in December. நீங்க நேத்து எங்க இருந்தீங்க? நீங்க நேத்து எங்க இருந்தீங்க? Where were you yesterday? Answer, I was in Trichy yesterday. மூவி எப்படி இருந்தது? மூவி எப்படி இருந்தது? How was the movie? Answer, the movie was good. உன் கூட யார் இருந்தா? உன் கூட யாரு இருந்தா? Who was with you? Answer, my mother was with me.
அவன் ஏன் லேட் ஆனான்? அவன் ஏன் லேட் ஆனான்? Why was he late? Answer: he was late because he missed the bus. டேபிள் மேல யாருடைய ஃபோன் இருந்தது? டேபிள் மேல யாருடைய ஃபோன் இருந்தது? Whose phone was on the table? Answer: my father's phone was on the table. எந்த புக் நல்லா இருந்தது? எந்த புக் நல்லா இருந்தது? Which book was good? Answer: Mr. Shivaji Krishna's book was good. நீங்க எத்தனை நாள் absent-ஆ இருந்தீங்க? நீங்க எத்தனை நாள் absent-ஆ இருந்தீங்க? How many days were you absent? Answer: I was absent for 5 days. உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்தது? உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்தது? How much money was there in your purse? Answer: there was 5,000 rupees in my purse. So, that's it. Be form verb use பண்ணி நாம affirmative, negative, yes or no question and WH question எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். நீங்களா நிறைய சென்டென்சஸ் ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.